அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் 10,080 மாறுது அப்படின்னா அசல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு கிவன் டேட்டாவை முதல்ல பாருங்கள். ஆர் ஈக்குவல் டு எவ்வளோன்னா 8%. சரியா? அடுத்து வந்து என் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 5 ஆண்டுகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க, தொகை கொடுத்துட்டாங்க, அதாவது அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க 10,080. சரியா? இப்போ நம்ம தொகையிலேருந்து வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா. சரியா? அதாவது தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டிங்கன்னா வட்டி கிடச்சிரும். அப்போ நமக்கு தனி வட்டிக்குரிய ஃபார்முலா ஈக்குவல் என்ன அப்படின்னா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் கிவன் டேட்டா எல்லாத்தையும். அப்போ அசல் எனக்கு தெரியுமான்னா தெரியாது. ஆனால் எண் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க 5 ஆண்டுகள்னு. வட்டி வீதம் வந்து பார்த்திங்கன்னா 8ன்னு கொடுத்துட்டாங்க, 8%. டிவைடட் பை 100 ஈக்குவல் டு சரியா என்னது தனி வட்டி. அப்போ தனி வட்டி எவ்வளோ அப்படின்னா 10,080 தொகை, அதில் இருந்து அசலை நான் கழிக்க போகிறேன். அப்போ இதில் எனக்கு என்ன கிடைக்குன்னா 40 பி டிவைடட் பை 100 ஈக்குவல் டு எவ்வளோன்னா 10,080 மைனஸ் பி. ஓகே, இப்போ இந்த இதையும் நான் என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் பி இங்கே வரப்போகுது, இந்த மைனஸ் பி இங்கே வரப்போகுது. ஆக்சுவலாக 4b டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 10,080 மைனஸ் பின்னு இருக்குது. இந்த மைனஸ் பி இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் பியாக மாறிடும். அப்போது 4b டிவைடட் பை 10 ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 10,080. இதுக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இதையும் பெருக்குனிங்கன்னா 4b, இதையும் பெருக்குனிங்கன்னா ப்ளஸ் 10b. கீழே இது ரெண்டையும் பெருக்கி கீழே ஒரு கோடை போட்டுற வேண்டியதான் 10ன்னு. அப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 14b டிவைடட் பை 10 ஈக்குவல் டு சரியா என்னென்னா 10,080. ஓகே, இப்போ இதை வெட்டு கொடுங்க. 7 2 14. இதை வெட்டு கொடுத்தீங்கன்னா 5 0 4 0. 7 7 7 49, மீதி 1, 7 14 0. அப்போ 720ன்னு வந்துடுச்சு. அப்போ b பை 10 ஈக்குவல் டு 720ன்னா ஓகேவா, இதை இந்த 10 இங்கிட்ட வந்துச்சுன்னா b ஈக்குவல் டு 7,200ன்னு கிடைக்கும். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ 7,200. இப்போ அடுத்த கணக்கும் இதே மாடல் தான். ஓகேவா, அடுத்த கணக்கும் இதே மாடல் தான். பாருங்கள், ஆர் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க 6%. ஆண்டுகள் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 3 ஆண்டுகள். தொகை என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 6,372. அப்போ நம்ம வட்டி கண்டுபிடிக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா போடுவோம், ஏ மைனஸ் ஓகேவா ஏ மைனஸ் பி. அப்போ எனக்கு வட்டி ஈக்குவல் டு 6,372 மைனஸ் பின்னு கிடச்சிட்டு. ஓகே, இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன, பிஎன்ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேப்பா, இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா இதை ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பி எனக்கு தெரியாது, எண்ணுக்கு பதிலாக 3, ஆறுக்கு பதிலாக அதாவது வட்டி வீதத்துக்கு பதிலாக 6 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 6,372 மைனஸ் பின்னு கிடச்சிட்டு. இப்போ இது ரெண்டையும் பெருக்கிட்டிங்கன்னா 18b டிவைடட் பை 100. இந்த மைனஸ் பி வந்து இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் பியாக மாறிடும், 6,372. ஓகே, இப்போ அதே மாதிரி இதையும் பெருக்கினீங்கன்னா 18b ப்ளஸ் 100b. இங்கே உள்ள கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். இதையும் பெருக்கினீங்கன்னா 18b கீழே பெருக்கி அப்படியே போட்டுற வேண்டியதான்னு சொன்னேன். அப்போ 100 ஈக்குவல் டு 6,372. இப்போ 18 100 கூட்டினீங்கன்னா 118b டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 6,372. சரியா? இப்போ இது ரெண்டையும் வெட்டு கொடுங்க. கண்டிப்பாக கேன்சல் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்கும். 2ஆல் வெட்டினீங்கன்னா 59, 2 10, 18 வந்து 9 தடவை இருக்குது. சரியா? 2ஆம் வாய்ப்பால் இதை வெட்டினீங்கன்னா 3 1, மீதி ஒன்று போச்சுன்னா 8 6ன்னு சொல்லி கிடச்சிட்டு. அப்போ 59ஐயும், ஏன்னா 59 ப்ரைம் நம்பர், ஸோ இது தான் டிவைட் பண்ணோம். ஓகேவா, 59
3086 59ஆல் டிவைட் பண்ணால் 6னா 36,000. சரி, அப்போ 5 தடவை தான் இருக்கும். அப்போது 5ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 35 45 295ன்னு வரும். கீழே இதை கழித்து போடுங்க. 3 11 11ல் 9 போனால் 2 236 6 இறக்குனீங்கன்னா அப்போ கண்டிப்பாக 4 தடவை இருக்கும். அப்போ 236 = 0. அப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா b/100 = 54ன்னு கிடச்சிருக்கு. அப்போ b = எவ்வளவு அப்படின்னா 5400. அப்போ அசல் வந்து எனக்கு 5400 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.